டே 27 ஹோம் ஒர்க் அவுட்டு. இன்றைக்கி மார்னிங் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்டுன்றதே மறந்துட்டேன். என்ன கிளம்புன்னு கூட மறக்க மாட்டேங்கி, ஆனால் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோன்றது மறந்துடுது. அதை நோட் பண்ணுறதுக்காண்டி நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பிளாக் காஃபி போட்டு குடித்தேன். அந்த டம்ளருக்குள்ளே காஃபி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது வெறும் தண்ணி தான். காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்க மறந்துட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே தண்ணியை குடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன். இன்றைக்கி நமக்கு புஷ் டே தான், ஆனால் அந்த மசிலப் அன்லாக் பண்ணதுனால அதை பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணி பார்த்தேன். அப்புறம் புஷ்அப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 செட்டு 25 கவுண்ட்ஸ் போட்டுட்டு நார்மல் புஷ்அப் பண்ணேன். டபுள் பார் டிப்ஸ் போட்டேன், அது ஒரு 3 செட்டு 25 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் டைமண்ட் புஷ்அப் 3 செட்டு 25 கவுண்ட் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள் பார் டிப்ஸ் ஒரு 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி புஷ் டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பிரெட் ஆம்லேட்டு, இது நானே ரெடி பண்ணேன் எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரே ரெசிபி. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதிய லஞ்சுக்கு சப்பாத்தி பாயிலுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து இன்றைக்கி லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஹேண்ட் ஸ்டாண்டு புஷ்அப் ட்ரை பண்ணேன். பரவாயில்ல, ஒரு 3 கவுண்ட்ஸ் வரைக்கும் புஷ் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் என்னை மாதிரி கன்சிடென்ஸியாக இருங்க கைஸ். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.